institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. என்னுடைய அறிவிப்புகள் பகுதிக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன். உங்கள் அனுமதி வரும். வேகமா கொடுங்க. நேரத்தின் அருமை கருதி தலைப்புகளை மட்டும் சுட்டி காட்டிடுறேன். கலை பண்பாட்டுத்துறை அறிவிப்புகள் 2026-2027. அறிவிப்பு 1, மண்ணின் கலைகளை மரபு மாறாமல் மேம்படுத்திட கலை ஆராய்ச்சி மையங்கள் 2 இடங்கள்ல 2 கோடி ரூபாய் செலவில் தோற்றுவிக்கப்படும். இதன் மூலமாக கோயம்புத்தூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 2 இடங்கள்ல இந்த கலை ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும். அறிவிப்பு 2, நலிந்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர நிதியுதவி மாதந்தோறும் போயிட்டு இருக்கு. அதுல புதிய கலைஞர்கள் அடையாளம் கட்டப்பட்டு மேலும் 1500 கலைஞர்களுக்கு நம்முடைய அரசில் விரிவுபடுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அறிவிப்பு 3, கலை பண்பாட்டுத்துறையின் பல்வேறு கல்வியகங்களின் கட்டட பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் துறையினுடைய கட்டட பராமரிப்பிற்காக வழங்கப்பட்டு வரும் நிதி உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலமாக திருவாரூர், புதுக்கோட்டை, சென்னை, தஞ்சாவூர், கடலூர், தூத்துக்குடி, சீர்காழி, புதுக்கோட்டை, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஜவஹர் சிறுவர் மன்றம் இப்படி பல்வேறு இடங்கள் இதன் மூலமாக பயன்பெறும். அறிவிப்பு 4, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இசை கருவிகள், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 10,000 நிதி உதவி அது அதிகபட்சமாக இனி ரூபாய் 20,000 உயர்த்தி வழங்கப்படும். மேலும் புதிதாக இந்த திட்டத்தில் 500 இளம் கலைஞர்களுக்கும் இது விரிவாக்கம் செய்யப்படும். அறிவிப்பு 5, கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் உள்ள கல்வி நிறுவன வளாகங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும். மேலும் இத்துறையினுடைய இணையதளம் மேம்படுத்தப்படும். ரூபாய் 1.50 கோடி நிதி ஒதுக்கீடு இதற்காக செய்யப்படுது. அறிவிப்பு 6, கலை பண்பாட்டுத்துறையின் கீழே செயல்படும் கல்லூரிகளில் நம்மளுடைய ஆசிரியர் அதாவது ரூபாய் 20,000 ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய தொகுப்பூதிய ஆசிரியர்களினுடைய ஊதியம் இனி ரூபாய் 25,000 உயர்த்தி வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு 7, மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 கலை ஆசிரியர்கள் மூலமாக கலை பயிற்சிகள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையோடு இணைந்து வழங்கப்படும். அவர்கள் இருக்கக்கூடிய காப்பகங்கள், விடுதிகள், பள்ளிக்கூடங்கள் அங்கேயே சென்று இதன் மூலமாக 50 கலை ஆசிரியர்கள் மூலமாக கலை பயிற்சி வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு 8, தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரிகள், மாவட்ட அரசு இசைப்பள்ளிகள், மாணக்கர்கள் பயன்பாட்டில் உள்ள இசைக்கருவிகள் பழுது நீக்கம் செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து தொல்லியல் துறையினுடைய அறிவிப்புகள் 2026-27. அறிவிப்பு 1, தமிழர்களினுடைய பண்பாட்டு தலங்களை பாதுகாத்திடும் நோக்கில் முதற்கட்டமாக 5 ஆண்டுகளில் 76 பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தளங்கள் தமிழ் பாரம்பரிய பாதுகாப்பு பணிகள் கீழ் புனரமைப்பு செய்யப்படும். அதாவது தமிழ் ஹெரிடேஜ் கன்சர்வேஷன் மிஷன். இதற்கு இவ்வாண்டு முதற்கட்டமாக 76 இடங்களுக்கு ரூபாய் 49 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மகிழ்வோடு அறிவிக்கிறேன். அறிவிப்பு 2, பண்டைய தமிழர் கல்வெட்டுகளை எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் செயற்கை நுண்ணறிவினை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI பயன்படுத்தி ஒரு தரவு தளத்தினை உருவாக்கும் பணி ரூபாய் 1.50 கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 3, பட்டறை பெரும்புதூர் தொல் படங்கால அகழ் வைப்பகம், குற்றாலம் நாட்டுப்புற அகழ் வைப்பகம் மற்றும் தருமபுரி நடுகல் அகழ் வைப்பகங்களில் விளக்க உரை மற்றும் காட்சிப்படுத்தும் பணிகள் ரூபாய் 12 கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்படும் என்பதை அறிவிக்கிறேன். அறிவிப்பு 4, தொல்லியல் அகழாய்வுகளில் வெளிக்கொணரப்படும் தொல்பொருட்கள் மற்றும் மாதிரிகளை அறிவியல் பகுப்பாய்வுகள் மேற்கொள்ள நவீன தொல்லியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி மதிப்பில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இது மாதிரி பொருட்கள் கிடைக்கும் போது வெறும் இலக்கிய சான்று சொல்வது நமக்கு பெருமையை சேர்க்கும். ஆனால் அது அறிவியல் சான்று மூலமாக, ஆய்வக சான்று மூலமாக நிரூபித்தாதான் அது பெருமை அல்ல, அது உண்மை என்பது உலகத்திலிருந்து நமக்கு பதிலாக கிடைக்கும். அதற்காக இந்த அறிவிப்பு. அறிவிப்பு 5, தமிழரின் கடல் வழி வணிகம், துறைமுகம் மற்றும் ஆற்றங்கரை பண்பாட்டினை வெளிக்கொணர ரூபாய் 3 கோடி மதிப்பில் கள ஆய்வு பணிகள் 3 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கிறோம். அறிவிப்பு 6, உட்பிரிவு A, தொல்லியல் கள ஆய்வு, அகழாய்வு மற்றும் ஆழ்கடல் அகழாய்வுகளுக்காக ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் தொடரும் நிதியான 7 கோடி அதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போதாது, இனி அது ரூபாய் 10 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். அறிவிப்பு 6(2)A, பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தளங்களில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் தொடரும் நிதியான ரூபாய் 3 கோடி இனி ரூபாய் 4 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும். இதன் மூலம் 126 பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் பலன் பெறும். அறிவிப்பு 7(A), தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அகழ் வைப்பகங்கள் மற்றும் அருங்காட்சியகங்களில் உள்கட்டமைப்பு மற்றும் நவீன மேம்பாடு பணிகளை மேற்கொள்ள ஆண்டுதோறும் வழங்கப்பட்ட ஒரு நிதி ஆதாரமான ரூபாய் 30 லட்சம். 30 லட்சம் உண்மையிலே போதுமானது இல்லை. அப்ப என்ன பண்றோம்னா அதை ரூபாய் 1 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கிறோம். அறிவிப்பு 7(A),
பொதுமக்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு பயன்படும் வகையில கல்வி மற்றும் ஆய்வு சார்ந்த துறை வெளியீடுகளை ஆண்டுதோறும் வெளிக்கொண்டு வர ஏதுவாக தொடரும் நிதி ஆதாரம் ரூபாய் 30 லட்சம் இனி ரூபாய் 1 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 7E உலகத்தரம் வாய்ந்த தொல்லியல் கண்காட்சிகள், உலக மரபு நாள், உலக மரபு வாரம் சிறப்பாக கொண்டாடுவதற்கு தொல்லியல் சார்பான சொற்பொழிவுகள், பயிற்சி பட்டறைகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக ஆண்டுதோறும் வழங்கப்படும் தொடரும் நிதி 15 லட்சம் இனி ரூபாய் 75 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். 7E நெடில் தொல்லியல் சார்ந்த பன்னாட்டு கருத்தரங்கு உலகத்தரம் வாய்ந்த அளவில் நடத்திட வழங்கப்பட்டு வரும் தொடர் நிதி ரூபாய் 30 லட்சம் இனி ரூபாய் 80 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 8 புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்ட சின்னங்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பிற்காக புதிதாக 26 நினைவு சின்ன பாதுகாவலர் பணியிடங்கள் வெளிமுகமை மூலமாக நிரப்பிடும் வகையில் தோற்றுவிக்கப்படும். அறிவிப்பு 9 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 15 வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக அறிவிக்கப்படும். இதுல பெரம்பலூர் மாவட்டம் பெருமத்தூரில் உள்ள தீர்த்தங்கரர் சிற்பம், பெண்ணோகணத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கரர் சிற்பம், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது, நம்முடைய இப்படி வரிசையாக சைதாப்பேட்டையில் தொடங்கி நம்முடைய தென்மதுரை வரைக்கும் பல்வேறு இடங்கள் இதன் மூலமாக பாதுகாக்கப்பட்ட சின்னங்களாக அறிவிக்கப்படும். அருங்காட்சியகங்கள் துறையில் ஒரு 5 அறிவிப்புகள், அதை நான் விரைவாக சொல்லிடுறேன். அறிவிப்பு 1 சென்னை அரசு அருங்காட்சியக காட்சிக்கூடங்கள் முழுமையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இணையதள அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்படும். இதற்கான விரிவான திட்ட அறிக்கை DPR தயார் செய்யப்படும். மேலும் அருங்காட்சியக நுழைவுச் சீட்டுகள் அனைத்துமே இனி முழுமையாக கணினிமயமாக்கப்படும். அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது எங்களுடைய முதல்வர் வந்தவுடனே கேட்டது என்ன அங்க ரொம்ப பிடிச்சதுன்னா, நான் சொன்ன அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைகள்லாம் அருங்காட்சியகம் போவது என்று சொன்னால் துள்ளி குதித்து போறாங்க. ஏன்னா அங்க அது வெறும் எக்ஸ்பிளனேஷன் சென்டரா இல்ல, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரா இருக்கு. வெறும் அவங்க சொல்றது இவங்க கேட்கறதுன்னு இல்ல, அவங்க அதுல பங்கெடுக்க முடியும். ஒரு விளையாட்டு மாதிரி அதை மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். உடனடியாக இதையெல்லாம் டிஜிட்டலா மாற்றி அமெரிக்காவை தரத்திற்கு நம்ம அந்த திசையை நோக்கி போகணும்னு சொன்னா அந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அவர் முதல்வர் சொன்னாரு. அவரின் அறிவுறுத்தலோடு அறிவிப்பு 1 சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தை மேம்படுத்தும் பார்வையாளர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தவும் ஒருங்கிணைந்த திட்டம் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் செயல்படுத்தப்படும். இதற்கான விரிவான திட்ட அறிக்கை DPR மொத்தம் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். அறிவிப்பு 2 மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். இந்த தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் ஒரு பொக்கிஷமான இடமாக உருமாறும். அறிவிப்பு 3 சென்னை உமாயூன் மஹால் கட்டடத்தில் அமைக்கப்பட்டு வரும் சுதந்திர தின அருங்காட்சியகத்தில் குளிர்சாதன வசதி, மின் விளக்குகள், மின் தூக்கி, தீ தடுப்பு உபகரணங்கள், கழிப்பிடம் மற்றும் இதர வசதிகள் ரூபாய் 15 கோடி செலவில் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 4 நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் எழும்பூர் அது தொடங்கப்பட்டு 175 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்படும். இதற்கென ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அருங்காட்சியகங்களுக்கு வருகை தருவதை ஊக்குவிக்கும் வகையில் விசிட் மியூசியம் இயர் 2026-27 என அறிவிக்கப்படும். இதற்கென ரூபாய் 20 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். எனவே சட்டமன்ற உறுப்பினர்களே, நீங்களும் ப்ளீஸ் விசிட் அவர் மியூசியம். உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு எங்களுடைய மியூசியத்தை பார்க்கணும் நான் மீண்டும் வலியுறுத்தி, இறுதியாக அறிவிப்பு 5 23 மாவட்டங்களில் தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அருங்காட்சியகங்கள் மேலும் 15 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்பதையும் சொல்லி, இதன் முதற்கட்டமாக 4 மாவட்டங்களுக்கு நாமக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி, அரியலூர் அந்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த ஏதுவாக விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் என்று சொல்லி, இந்த மானிய கோரிக்கையை அனைவரும் அன்போடும் ஆதரவோடும் நிறைவேற்றுவதற்காக வெட்டு தீர்மானங்களை அவர்கள் திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கையை ஏற்று தரும்படி இந்த மாமன்றத்திற்கு சட்டப்பேரவை தலைவர்களாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.